வணக்கம். இன்னைக்கு வந்து தாம்பூர் ஸ்டிச் பார்க்க போறோம். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய ஸ்டிச்சஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தாம்பூர் ஸ்டிச் வந்து என்ன அப்படின்னா ஃபில்லிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பெரிய இமேஜ் ஒருத்தவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம பண்ணணும். அது வந்து நீங்கள் மிக்கி மவுஸாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சாமி படம் வந்து நீங்கள் அதை வந்து வரைஞ்சி அதில் டிசைன் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் நாட் போட்டிருக்கேன், 2 நூல் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக காட்டுறதுக்காக சின்னதாக வந்து ஒரு திலகம் ஷேப் மட்டும் போட்டிருக்கேன். இது திலகம்னு சொல்லலாம், லீஃப் மாடல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய இமேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாம்பூர் ஸ்டிச்சிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, நம்மளோட செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச்சை வந்து என்னென்னா ரொம்ப பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போடணும். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவுட்லைன் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது நீங்கள் ஃபில் பண்ண உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்துடும். இந்த தாம்பூர் ஸ்டிச்லேயே நம்ம டபுள் ஷேடட் கொடுக்கலாம், 2 கலர் வச்சு டபுள் ஷேடட் கொடுக்கலாம். ஒருத்தவங்களோட இமேஜை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னும் போது அதில் ஷேடட் கொடுக்கணும். டார்க் கலர், அதை விட லைட் கலர், அந்த மாதிரி நம்ம ஷேடட் கொடுத்தோம்னா தான் பார்க்குறதுக்கு அந்த ஃபேஸோ சரி இல்லை ட்ரெஸ்ஸோ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறீங்க, நல்ல ஒரு ஃப்ளோ வந்துடுச்சு அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம் இல்லைங்களா? இப்போது இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்பக்கம் வந்து அப்படியே கொண்டு வரணும். உள்பக்கம் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி நல்லா அதுக்கு பக்கத்துலேயே கிட்டேயே கொஞ்சம் கூட அந்த துணியோட கலர் தெரியாமல் அப்படியே போடணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க செயினோட கீழே கூட கொடுத்து எடுக்கலாம். அப்படியே கேப் விடாமல் ஆல்ரெடி போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே அப்படியே நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இதுதான் தாம்பூர் ஸ்டிச்சு. ரொம்பவே ஈஸி. இதை வச்சு நிறைய பேர் நிறைய டிசைன் வந்து க்ரியேட்டிவாக போடுவாங்க. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஸ்டிச் வச்சு நீங்கள் என்னெல்லாம் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நாட் போட்டுக்கலாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச் தான். அதை வந்து அப்படியே நம்ம பக்கத்தில் நம்ம நெருக்கமாக போட்டுக்கிட்டே வரோம். அவ்வளோதான். இதே மாதிரியே வந்து நீங்கள் பெருசாக ஏதாவது டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தாம்பூர் ஸ்டிச்னா இவ்வளோ தான். செயின் ஸ்டிச்சை வந்து லைனாக போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அப்படியே உள்ளே ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க.